இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே கடவுளே உமது பேரன்பு கடவுளே உமது
எத்துணை எத்துணை அருமையானது. லூக்கா நற்செய்தி அலகு 12 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 7 முடிய. அக்காலத்தில் ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது, பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாகிறீர்கள். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளில் மேல் தளத்திலிருந்து அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உடலை கொல்வதை அன்றி வேறு எதையும் செய்யும் இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள், ஆம் அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடி எல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை என்னும் ஆண்டவரின் அமுத மொழிகள் இன்று நம் சிந்தையை கவரட்டும். நமது மிகவும் மறைவான செயல்கள் கூட இறைவனின் பார்வைக்கு உட்பட்டே இருக்கிறது. பகல்ல பாவம் செய்தாலும் தெரியும், ராத்திரி பாவம் செய்தாலும் தெரியும். பூமியின் ஆழத்திற்கு நான் சென்றாலும் அங்கேயும் நீர் இருக்கின்றீர் என்று திருப்பாடல் 139 வாசிக்கிறோம். இறைவனிடமிருந்து நாம் எதையும் மறைக்க முடியாது. அதுபோல மனிதரிடமிருந்து நாம் நீண்ட நாள் மறைக்கவும் முடியாது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது எல்லாருக்கும். பிறரிடமிருந்து நாம் எவ்வளவுதான் மறைத்தாலும் ஒரு நாள் அனைத்தும் வெளிப்படத்தான் போகிறது. இது வாழ்வின் நீதியும் நியதியும் ஆகும். நம் அனுபவ உண்மை கூட இது. எனவே நமக்கு தேவையானது வெளிப்படையான எண்ணங்கள், சொற்கள், செயல்பாடுகள், திட்டங்கள். ஒளிமறைவற்ற நேர்மையே புனிதம் என்று கூட ஜி கிருஷ்ணமூர்த்தி என்னும் சிந்தனையாளர் பகிர்ந்துள்ளார். நமது வாழ்வு ஒரு சிறந்த புத்தகமாக இருக்கும்போது, அதுவும் திறந்த புத்தகமாக இருக்கும்போது நமது உறவுகளும் மேம்படும், நமது ஆன்மீக வாழ்வின் தரமும் உயரும். எனவே சொல்லிலும் செயலிலும் ஒளிமறைவற்ற தன்மையை கடைபிடிப்போம். நமது இல்லத்திலும் பணியிடத்திலும் இதை ஒரு கொள்கையாக கடைபிடிப்போம். இந்த நேர்மையே ஒரு நற்செய்தி அறிவிப்பு என்பதை நாம் நினைத்து கொள்ளலாம். அதிகமாக நான் நம்புகிற ஒரு செயல்பாடு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பங்கு நிர்வாகத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி, சமூகத்திலும் சரி, இந்த டிரான்ஸ்பேரன்சி என்று சொல்லக்கூடிய வெளிப்படைத்தன்மை எங்கு அதிகமாக இருக்கிறதோ அங்கு பிரச்சனைகள் குறைவாகத்தான் இருக்கும். எங்கு வெளிப்படைத்தன்மை அதிகமாக இல்லையோ அங்கு சிறு துரும்பும் தூணாக மாற்றப்படும். இதுதான் உண்மை. எனவே ஆள் பார்த்து, இடம் பார்த்து, நேரம் பார்த்து, சூழ்நிலை பார்த்து அவன்கிட்ட ஒன்று, இவள்கிட்ட ஒன்று, அவர்கிட்ட ஒன்று பேசிட்டோம்னா பிரச்சனை கூடத்தான் செய்யும், பிரச்சனை குறையாது. இது எல்லா தளத்திலும் நடக்கக்கூடியது. குடும்பங்களையும் சரி, தனிப்பட்ட நட்பு வாழ்க்கையிலும் சரி, சமூக வாழ்க்கையிலும் சரி, திருச்சபை வளர்ப்பிலும் சரி, இந்த அன்பிய கூட்டங்களிலும் சரி, சபை கூட்டங்களிலும் சரியா ஆள் பார்த்து பேசணும். நேர பேச, நேர சொல்ல, ஏன் பயப்படுற? எதாவது சொல்ற, அஞ்சாதீர்கள். யாருக்கு பயப்படணும்? உண்மை பேசும்போது, வெளிப்படையாக பேசும்போது யாருக்கு ஏன் பயப்படணும்? ஒருவேளை அவனை பிடிக்கலன்னு திட்டுவான், ஏசுவான், விமர்சனம் பண்ணுவான், ஓகே பண்ணிட்டு போறான், நமக்கு என்ன? ஆனால் அது வெளிப்படையாக சொல்லும்போது எல்லா மக்களுக்கும் அது நல்லதா போச்சு. அது அங்கு அரசியல் ஒன்றும் இருக்காதே. எனவே வெளிப்படையாக திட்டம் போடுகிறவன், வெளிப்படையாக பேசுகிறவன், வெளிப்படையாக தீர்மானிக்கிறவன், வெளிப்படையாக காரியங்களை செய்கிறவர்கள், வெளிப்படையாகவே உறவு கொள்கிறவர்கள் இந்த பிரச்சனைக்குள்ள மாட்ட மாட்டார்கள். ஏன் வெளிப்படையாக பேசலன்னா பயம்,
கடவுளுக்கு அஞ்சி நாம் நடக்க வேண்டும் என்றதும், கடவுள் நம்மை தண்டிக்கப் போகிறார் என்னும் எண்ணத்தால் நாம் பயந்து நடுங்க வேண்டும் என்று சிலர் தவறாக பொருள் புரிந்து கொள்வது உண்டு. கடவுள் நம்மை தண்டிக்க காத்திருக்கும் நீதிபதி அல்ல, மாறாக அவர் தம் அன்பு தந்தை. ஒரு சிட்டு குருவியே அவர் வளர்த்துறாருன்னா ஏன் உன்னை என்னை வளர்த்த மாட்டாரா என்ன? எனவேதான் சிட்டு குருவிகளை காக்கின்ற கடவுள் நம்மை காக்காமல் கைவிட மாட்டார் என இயேசு அறிவுறுத்துகிறார். கடவுளின் பராமரிப்பும் காவலும் நமக்கு என்றுமே உண்டு என்னும் உணர்வு நம்மில் வளர்ந்து வேரூன்ற வேண்டும். அப்போது நமக்கு ஏற்படுகின்ற அல்லல் ஏற்படக்கூடும் என நாம் நினைக்கின்ற தீமைகள் குறித்து நாம் அஞ்ச மாட்டோம். ஏனென்றால் கடவுளை முழுமையாக நம்பி நாம் வாழ்ந்தால் நமக்கு தீமைகள் ஏற்பட்டாலும் அவை நம்மை கடவுளின் அன்பிலிருந்து பிரித்து விட முடியாது. அப்போது தீமையை எதிர்த்து நாம் போராடவும் நன்மை செய்வதன் வழியாக தீமையை வென்றிடவும் கடவுள் நமக்கு வல்லமை தருவார். எதை கண்டு மஞ்சாத உள்ளம் நம்மிலே உருவானால் நாமும் பிறருக்கு துணி ஊட்டுகின்ற மனிதராக வெளிப்படையாக வாழ்வோம், மாறுவோம். சாதாரண சிட்டுக்குருவியை பாதுகாக்கின்ற கடவுளின் பார்வையில் மண்வாழ் மனிதர் மாபெரும் மாண்புமிக்கவர் என்னும் உண்மையை நமது வாழ்வின் வழியாக பறைசாற்றுவோம். இன்றைய நாளிலே அந்தியோக்கு நகரில் ஆயராக இருந்த இஞ்ஞாசியாரோ கொண்டாடுகிறோம். எத்தனை துன்பம் வந்தாலும் கிறிஸ்து ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையில் மிக உறுதியாக இருந்தார். இதனால் சினங்கொண்ட அரசன் அவரை கைது செய்து ரோமை நகருக்கு இழுத்துச் சென்றார். இஞ்ஞாசியார் கைது செய்யப்பட்டு அந்தியோக்கு நகரிலிருந்து ரோமை நகருக்கு இழுத்துச் செல்லப்பட்ட போது ஸ்மிர்னா, எபேசு, மக்னசீசு போன்ற நகர்களிலே இருந்து திருச்சபைக்கு கடிதங்கள் எழுதினார்கள். அவையெல்லாம் தொடக்க கால கிறிஸ்தவர்களின் விசுவாச வாழ்வை நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்கிறது. இடையில் இஞ்ஞாசியார் அவருடைய நண்பரான போலிகார்ப்பை சந்தித்து அவரை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார். அதன் பிறகு அவர் ரோமையை நோக்கிய தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். இஞ்ஞாசியார் மீது அக்கறை கொண்ட நிறைய பேர் அவருக்கு இப்படிப்பட்ட சாவு வேண்டாம் என்று கெஞ்சி கேட்டார்கள். ஆனால் இஞ்ஞாசியாரோ வெளிப்படையாக ஆண்டவர் இயேசு சொன்ன வாழ்க்கை இழப்பவர் அதனை காத்து கொள்வார் என்ற வார்த்தையை எடுத்து சொல்லி கொலைக்களத்தை நோக்கி தொடர்ந்து நடந்தார். அப்படித்தான் அவர் உயிர் துறந்தார். நாமும் வெளிப்படையாக பேசுவதில்லை, காக்கின்ற கடவுளை நம்புவதில்லை, துணிச்சலோடு இருப்போம். கடவுள் நம்மை காத்துக்கொள்வார். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது உள்ளத்திலிருந்து அச்ச உணர்வை அகற்றி உண்மையை நாங்கள் வெளிப்படையாகவே பற்றுக்கோடாக கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். திறந்த மனதோடு எதையும் மறைக்காமல் நாங்கள் உம்மிடமிருந்தும் பிறரிடமிருந்தும் திறந்த மேலாண்மையுடன் வாழ வரம் தாரும். யாரிடமும் எதையும் மறைக்க தேவையில்லாத நேர்மையான வாழ்வை எங்களுக்கு அருள்வீராக. ஆமேன். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும்.
வல்லவரே நலமே எமக்கு தாருமையா. நல்லவரே வல்லவரே நலமே எமக்கு தாருமையா. நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு. அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே. முடக்கு வாதத்தில் உழன்றவர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார். சோம்பிய கையுடன் வாழ்ந்தவர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார். காது கேளாமல் தவித்தவர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார். ஊனமாய் ஓரமாய் வீழ்ந்தவர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார். நாங்களும் உம்மையே நம்பி வந்தோம் நலமே காணச் செய்யுமையா. நாங்களும் உம்மையே நம்பி வந்தோம் நலமே காணச் செய்யுமையா. நல்லவரே வல்லவரே நலமே எமக்கு தாருமையா. நல்லவரே வல்லவரே நலமே எமக்கு தாருமையா. நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு. அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே. நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு. அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே. தீய சக்தியால் ஆட்பட்டோர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார். இரத்தப் போக்கினால் வருந்தியோர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார். வலிப்பு நோயினால் துன்புற்றோர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார். தொழுநோய் பாதித்துப் புறம்பானோர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார். நாங்களும் உம்மையே நம்பி வந்தோம் நலமே காணச் செய்யுமையா. நாங்களும் உம்மையே நம்பி வந்தோம் நலமே காணச் செய்யுமையா. நல்லவரே வல்லவரே நலமே எமக்கு தாருமையா. நல்லவரே வல்லவரே நலமே எமக்கு தாருமையா. நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு. அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே. நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு. அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே. நம்பிக்கையாலே மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக.
மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். மப்பகரி மப்பகரி சரி சாரிகா மப்பகரி மப்பகரி சரி சாரிசா. இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே. சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே, இதயமே
இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி பதனி சகாரி சசா பதனி சகாரி சரி பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே. உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே. அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.